கட் ஆஃப் அப்படிங்கிற அசர்ஷன் வந்து நம்ம எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும் அப்படின்னா, அக்கௌண்டிங் பேசிக்கலி வந்து நமக்கு அந்த ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸில் ஒன் ஆஃப் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் லூப் ஹோல் என்ன தெரியுமா? ஒரு கம்பெனி வந்து அவங்களோட ப்ராஃபிட்டையோ இல்லை அவங்களோட டோட்டல் சேல்ஸு ரெவென்யூவை இதை ஓவர் ஸ்டேட் பண்ணி காமிக்கணும், நான் வந்து என்னோடய ப்ராஃபிட்டை வந்து இன்க்ரீஸ் பண்ணி காமிக்கணும் அப்படின்னு நினச்சாலோ, இல்லை ப்ராஃபிட்டை நான் கொஞ்சம் கம்மி பண்ணி காமிக்கணும், ஏன்னா எனக்கு டேக்ஸ் இம்ப்ளிகேஷன் நிறைய இருக்குது, நான் எப்படியாவது ப்ராஃபிட்டை கம்மி பண்ணி காமிக்கணும்னு நினச்சாலுமே அந்த கேம் ஆடுறதுக்கான பர்ஃபெக்ட் பிளாட் என்ன தெரியுமா? அந்த டிரான்சாக்ஷன்ஸ் நடந்திருக்குல்ல, லைக் ஃபார் எக்ஸாம்பிள் சேல்ஸு பர்ச்சேஸ்லாம் நடந்திருக்கோம்ல, இது வந்து மார்ச் 31 அப்புறம் தான் நடந்துச்சு, அதனால் இது நாங்கள் இந்த வருஷத்தில் சேர்த்துக்க மாட்டோம் அப்படின்னு சொன்னால் அவங்களோட ப்ராஃபிட் கம்மியாகும், அவங்க டேக்ஸ் பேமெண்ட்லேருந்து எஸ்கேப் ஆகிடுவாங்க இந்த வருஷத்துக்கு. அதே மாதிரி அந்த கம்பெனி, அந்த பர்டிகுலர் கம்பெனி வந்து ஏப்ரல் மாதம் 10ஆம் தேதி நடக்க வேண்டிய டிரான்சாக்ஷன்ஸ் எல்லாத்தையும், சேல்ஸ் டிரான்சாக்ஷன் எல்லாத்தையுமே அவங்களோட ஆப்போனன்ட், தட் இஸ் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் யார்கிட்ட சேல் பண்ண போகிறீங்களோ அவங்கக்கிட்ட கேட்டு நீங்கள் ஏப்ரல் 10 தான் வாங்க போகிறீங்க, பட் ஸ்டில் நீங்கள் சேல் அக்ரிமெண்ட்டை மட்டும் அப்படியே இப்போயே கொஞ்சம் போட்டுக்கோங்க, ஸோ தட் நாங்கள் என்ன பண்ணுவோம்னா மார்ச் 31 முன்னாடி நீங்கள் இதை நாங்கள் சேல் பண்ணிட்டு தான் நாங்கள் இதை காமிப்போம், ஸோ தட் எங்களோட ப்ராஃபிட் கொஞ்சம் பூஸ்ட் ஆகும் அப்படின்னு சொல்லி அப்நார்மலாக அன்யூஷுவலாக இந்த ப்ராஃபிட்டை கூட்டவோ குறைக்கவோ செய்கிறதுக்கான பர்ஃபெக்டான பேஸ் என்ன அப்படின்னா இந்த கட் ஆஃப் தான். அப்போ மார்ச் 31 முன்னாடி ரொம்ப ஆர்கானிக்காக மார்ச் 31 முன்னாடி எந்தெந்த சேல்ஸ் நடந்திருக்கோ அதை மட்டும்தான் நீங்கள் ரெக்கார்ட் பண்ணணும். அதே மாதிரி ஏப்ரல் 1 அப்புறம் நடக்கிறத நீங்கள் டெஃபினட்டாக அடுத்த வருஷத்தில் தான் கொண்டு போய் சேர்க்கணும். நீங்கள் அந்த 31 அந்த கட் ஆஃப் டைம் கிட்டக்க போயிட்டு ஒரு நெக்ஸ்ட்டு ஏப்ரலோட லைக் ஃபார் எக்ஸாம்பிள் ஏப்ரல் 1லேருந்து 30க்குள்ளே எதெல்லாம் பாசிபிளி கண்டிப்பாக இதெல்லாம் பொட்டென்ஷியல் டிரான்சாக்ஷன்ஸ் ஏப்ரலில் நடந்துடும் உங்களுக்கு டெஃபினட்டாக தெரியுமோ அவங்க எல்லாத்தையும் நீங்கள் போய் கேன்வஸ் பண்ணுவீங்க, கம்பெனி போய் கேன்வஸ் பண்ணும். என்ன பண்ணுவாங்கன்னா, நீங்கள் வந்து ஏப்ரல் 10, 15, 20 இதில் பண்ணுறதுக்கு பதிலாக நீங்கள் வந்து கொஞ்சம் மார்ச்லேயே பண்ணால் நல்லாயிருக்கும், பிகாஸ் எங்களுக்கு வந்து டார்கெட் ஃபினிஷ் பண்ணணும், எங்களுக்கு வந்து ப்ராஃபிட் கொஞ்சம் பூஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும், எங்களுக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி ஆஃப் த டேபிள் கான்வர்சேஷன்ஸ் எல்லாம் இருக்கும். தட் இஸ் ஆஃப் தி அஃபிஷியல் டேபிள் கான்வர்சேஷன்ஸ் இருந்து அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அதாவது டு சிம்பிளி புட் ஒரு கம்பெனியோடைய எக்ஸிஸ்டன்ஸே ப்ராஃபிட்காக தான், ஓகேவா? ஒரு சோல் ப்ரொப்ரைட்டராக இருந்தார்னா டெஃபினட்டாக அவர் இந்த ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸில் இந்த மாதிரி கோல்மால் வேலை பண்ண மாட்டார். ஏன் பண்ண மாட்டார்னா, அவருக்கே தெரியும் ஒரு சோல் ப்ரொப்ரைட்டருக்கு வாட் இஸ் த எஃபர்ட் தட் ஹி ஹஸ் புட் இன் டு தி பிஸ்னஸ் அண்ட் வாட் இஸ் த சேல்ஸ் தட் ஹி ஹஸ் டன் அன்டில் தட் மார்ச் 31, வாட் இஸ் த ப்ராஃபிட் தட் he will get in April, in March. That is not going to make a big difference, because for him whether he is earning the money in March or whether he is going to get the money in April doesn't make a big difference for him. But when it comes to a corporate, when it comes to a big company form of an organization where the promoter has gone through that IPO, that is initial public offering, or the further public offering, that is follow on public offering, whatever, இங்கே பப்ளிக் இன்வால்வ் ஆகிட்டாங்க. அப்போ பப்ளிக்கோட ஷேர் ஹோல்டிங் இருக்குது. அப்போ எவ்ரி இயர் அப்படின்னு சொல்லி அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா ஏப்ரல் டு மார்ச்னு ஒரு இயர் ஃபிக்ஸ் பண்ணுறாங்க ஃபினான்ஷியல் இயர்னு. அதே மாதிரி ப்ரெசன்டேஷன் ஆஃப் அக்கௌண்டிங் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கொண்டு வராங்க. பிகாஸ் இங்கே வந்து நீ மட்டும் இப்போ ஒரு சோல் ப்ரொப்ரைட்டராக இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க, sole proprietorக்கு வந்து there is no preparation and presentation of accounting, it has to be audited, it has to be presented in this way, this is the presentation and disclosure aspect. அப்படிலாம் ஒரு மண்ணாங்கட்டியும் கிடையாது. பிகாஸ் அவர் தான் பாஸ், அவர் தான் எம்ப்ளாயி, அவர் தான் எல்லாமே, அவர் தான் அந்த என்டையர் கம்பெனிக்கு அதிபதி. ஓகே, இஃப் இஸ் அ சோல் ப்ரொப்ரைட்டர், அவரை பொறுத்த வரைக்கும் அக்கௌண்டிங் அப்படிங்கிறது அவரை பொறுத்த வரைக்கும் என்னென்னா, he should know what his money has gotten into and he should know how his money is being spent and எங்கேயும் வந்து லீக் ஆகாமல் நம்ம வந்து இருக்கோமா அப்படின்னு அவருக்கு மட்டும் தெரிஞ்சால் போதும். ஸோ அதனால் மார்ச்சில் நடக்கிற சேல்ஸை கொண்டு போய் ஏப்ரலுக்கு தள்ளி போடணுன்னோ இல்லை ஏப்ரல்லையும் மேலேயும் நடக்கக்கூடிய டிரான்சாக்ஷன்ஸை முன்கூட்டி இழுத்து கொண்டு வந்து மார்ச்சில் போட்டு ப்ரெசன்ட் பண்ணணுங்கிற எந்த ப்ரெஷரும் சோல் ப்ரொப்ரைட்டருக்கு கிடையாது. பிகாஸ் வெதர் த மனி இஸ் பீங் earned in March or April or May, it's going to be for him and he has no pressure to prove to anyone. அதனால் அவருக்கு ஜாலி தான். பட் ஒரு கம்பெனி ஃபார்ம் ஆஃப் ஆர்கனைசேஷனில் ஷேர் ப்ரைஸஸ் டிபெண்ட்ஸ் அப்பான் த ப்ராஃபிட். ஓகே, எவ்ரி திங் டிபெண்ட்ஸ் அப்பான் த ப்ராஃபிட் தான். அப்போது ஒரு கம்பெனியோட ஷேர் ப்ரைஸஸ் இன்க்ரீஸ் ஆக போதா டிக்ரீஸ் ஆக போதா, அதே மாதிரி அந்த கம்பெனியோட பர்ஃபார்மன்ஸ் போர்ட்ஃபோலியோ எப்படி இருக்க போகுது, இது எல்லாமே டிபெண்ட்ஸ் அப்பான் த ப்ராஃபிட். அப்போ ப்ராஃபிட்டை நாங்கள் ஓவர் ஸ்டேட் பண்ணணுமா அண்டர் ஸ்டேட் பண்ணணுமா? சில பேர் என்ன பண்ணுவாங்க, ஐயோ நம்ம இவ்வளோ ப்ராஃபிட் இந்த வருஷம் காட்ட வேண்டாம், நம்ம ப்ராஃபிட்டை கொஞ்சம் குறைச்சி காமிச்சிக்கலாம். அப்போ மார்ச்சில் நடக்க வேண்டிய எல்லா டிரான்சாக்ஷன்ஸும் ஏப்ரலுக்கு வேணும்னே பர்பஸ்ஃபுல்லாக தள்ளி போடுறது. இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணும் பொழுது
இந்த ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸை நம்பி இருக்கக்கூடிய ஷேர் ஹோல்டர்ஸ் இந்த ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸில் கொடுக்கப்பட்டிருக்க இன்ஃபர்மேஷன் தான் உண்மை, இதெல்லாம் கரெக்டான இன்ஃபர்மேஷன் தான் அப்படின்னு ஒரு ஆடிட்டர் சைன் போட்டுட்டா, அதாவது ஒரு ஆடிட்டட் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் அப்படிங்கிறத அந்த இன்ஃபர்மேஷனை பார்க்குறதுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கிற, இல்லை அந்த ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸை டிபெண்ட் பண்ணி தான் நான் சில டெசிஷன்ஸ் எடுக்கணும்னு வெயிட் பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய பல ஸ்டேக் ஹோல்டர்ஸ்ன்னு நம்ம சொல்லலாம். ஸ்டேக் ஹோல்டர்ஸ் அப்படிங்கிறவங்க யாருன்னா, இந்த இன்ஃபர்மேஷனால் பாதிக்கப்பட போகிறவங்க, இந்த இன்ஃபர்மேஷனால் ஏதோ ஒரு வகையில் இன்ஃப்ளூயன்ஸ் ஆக போகிறவங்க எல்லாருமே ஸ்டேக் ஹோல்டர்ஸ் தான். ஸோ கவர்மெண்ட் இஸ் அ ஸ்டேக் ஹோல்டர், ஷேர் ஹோல்டர், இந்த கம்பெனியோட ஷேர் ஹோல்டர் ஒரு ஸ்டேக் ஹோல்டர் தான், இந்த கம்பெனிக்கு சப்ளை பண்ணுற ரா மெட்டீரியல் சப்ளை பண்ணுற வெண்டார் ஒரு ஸ்டேக் ஹோல்டர், இந்த கம்பெனியோட கஸ்டமர்ஸ் நிஜமாக ஒரு ஸ்டேக் ஹோல்டர்ஸ் தான், இந்த கம்பெனியில் வேலை பார்க்கக்கூடிய எம்ப்ளாயீஸ் ஒரு ஸ்டேக் ஹோல்டர் தான். அதாவது இந்த கம்பெனி எடுக்கக்கூடிய அத்தனை டெசிஷன்ஸ்னாலையும் ஏதோ ஒரு ஆங்கிளில் ஒரு பர்செப்ஷனில் பாதிக்கப்பட போகிற இல்லை இன்ஃப்ளூயன்ஸ் ஆக போகிற எல்லாருமே ஸ்டேக் ஹோல்டர்ஸ் தான். ஸோ இந்த ஸ்டேக் ஹோல்டர்ஸ்லாம் எதுக்காக வெயிட் பண்ணுறாங்க? இந்த ஆடிட்டட் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் வந்துருச்சுன்னா அந்த இன்ஃபர்மேஷன்லாம் ட்ரூவாக இருக்கும், நம்ம அதை வச்சு ஏதாவது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் டெசிஷன்ஸ் எடுக்கலாம், இல்லை டைவர்சிஃபிகேஷன் டெசிஷன் எடுக்கலாம், ஏதோ ஒரு டெசிஷனுக்காக தேர் வெயிட்டிங். அப்படி ப்ரெசென்ட் பண்ணுறதுக்காக தான் நம்ம வந்து இந்த ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸை ரெடி பண்ணுறோம். அப்படி ரெடி பண்ணக்கூடிய ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸில் இந்த கட் ஆஃப்ன்ற அந்த களத்தை யூஸ் பண்ணி யாராவது முன்ன பின்ன முரணுக்கு எகனைக்கு மொகனையாக பின்னாடி நடக்க போகிறது, முன்னாடி நடந்தது பின்னாடி தள்ளி போட்டு இந்த ப்ராஃபிட்டை கொஞ்சம் டெக்கரேட் பண்ணி ரொம்ப பல்ஜாக்கி காமிக்கிறதோ, இல்லை ப்ராஃபிட் அவ்வளோ காமிக்க வேண்டாம்னு சொல்லி மாற்றி காமிக்கிற இந்த வித்தைகளை நம்ம பண்ணுற இடம் கட் ஆஃப். அப்போ மார்ச் 31 முன்னாடி ஆர்கானிக்காக நடந்தது இப்போ காமிங்க, மார்ச் 31 அப்புறம் நடந்தது நீங்கள் அப்புறம் காமிங்க, இதுதான் கரெக்டு அப்படிங்கிற அந்த ஸ்ட்ராங்கான பாயிண்ட்டை எடுத்து வைக்கிறது தான் கட் ஆஃப். ஸோ ஒரு மேனேஜ்மெண்ட், ஒரு கம்பெனியுடைய மேனேஜ்மெண்ட் நமக்கு ப்ரிப்பேர் பண்ணி ப்ரெசென்ட் பண்ணியிருக்கக்கூடிய ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸில் ஒரு ஆடிட்டர் என்ன பார்க்குறாரு, என்னென்ன ஆங்கிளில் பார்க்குறாருன்னா, ஸ்டாக் 5 crores போட்டிருக்காங்கன்னா நிஜமாகவே இந்த ஸ்டாக் எல்லாமே ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு இன்வென்ட்ரின்னு வச்சுக்கோங்களேன், நிஜமாகவே இந்த இன்வென்ட்ரி 5 crore போட்டிருக்காங்களே, இது இவங்க ஆல்ரெடி இந்த மார்ச் 31 இவங்க கிட்ட இருந்தது தான். இட் இஸ் நாட் லைக் ஓகே எப்படி April 3 இந்த இன்வென்ட்ரியில் நம்ம கைக்கு வந்துடும், எப்படியும் ஆடிட்டர் இன்வென்ட்ரி செக்கிங் எல்லாம் வந்து April 10 தான் வந்து பண்ணுவார், நம்ம அதனால் என்ன பண்ணிடலாம், அவர் வந்து செக் பண்ணும்போது இந்த அமௌண்ட் இருக்கும் அப்படின்னு சொல்லணுமா, இல்லை 31 அன்றைக்கி வந்து ஆடிட்டரும் இருப்பார் ஸ்டாக் டேக்கிங் போது நம்ம எப்படி அவரை கன்வின்ஸ் பண்ணுறது, நம்ம என்ன பண்ணலாம், ஃபஸ்ட்டு பாதிச்சு இது பண்ணினா இன்னொன்று ட்ரான்சிட்டில் இருக்குதுன்னு சொல்லலாம். லைக் நீங்கள் என்ன மாதிரி பொய்யை சொல்லி அதை மேனேஜ் பண்ண பார்க்குறீங்க. அப்போ கட் ஆஃப்ன்றது என்ன இருக்கோ அந்த நாளில் கரெக்டாக மார்ச் 31 முன்னாடி என்ன நடந்துச்சோ அதை மட்டும் தான் நீங்கள் ரெப்ரசன்ட் பண்ணியிருக்கணும் அப்படிங்கிறது தான் தி அண்டர்ஸ்டாண்டிங் அபவுட் த கட் ஆஃப். ஓகே, ஸோ இது வந்து இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சரை பொறுத்த வரைக்கும் த இன்கம் that the company has earned, the sales that the company has made, the purchases that the company has made, all these expenditures that the company has made, all the incomes that the company has earned within that 31st March organically, நிஜமாவே நேச்சுரலி அஃபிஷியலி எந்த ஒரு ஹவு டு யூ கால் நடுவில் போய் எதுவும் பொந்து குட்டி காலாட்டெல்லாம் பண்ணாமல் நார்மலாக என்ன நடந்திருக்கோ அதை மட்டும் தான் நீங்கள் காமிக்கணும். அதுதான் கட் ஆஃப் ப்ரொசீஜர்ஸ் அப்படின்னு சொல்கிறது. ப்ரொசீஜர்ன்றதை விட கட் ஆஃப் ஆஸ் அன் அசர்ஷனே அதுதான். ஸோ அது இருக்கும்போது சோல் ப்ரொப்ரைட்டருக்கு எந்த ப்ரெஷரும் இல்லை, ஒரு ப்ரொமோட்டருக்கு, ஒரு கம்பெனியோட ப்ரொமோட்டருக்கு அந்த ப்ரெஷர் இருக்குது. பிகாஸ் ஹி வாண்ட்ஸ் டு ப்ரூவ் டு சம்படி எல்ஸ், அந்த ஸ்டேக் ஹோல்டர்ஸ்க்கு அவங்க ப்ரூவ் பண்ணணும். ஸோ ப்ரூவ் பண்ணுறதுக்காக அவங்க அப்படி இப்படி அப்படின்னு சொல்லி எதையாவது வந்து கொஞ்சம் மாற்றி போட பார்ப்பாங்க. அது இருக்கக்கூடாது. ஓகே, அது இருக்கக்கூடாது. ஸோ ஜென்ரல் அசர்ஷன் ஃபார் ஆடிட்டர் என்ன, அது ஹவு ஹி அஸ்யூம்ஸ் அண்ட் பேலன்ஸ் ஷீட், ஹவு ஹி அஸ்யூம்ஸ் அ ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னா கம்பெனியோட மேனேஜ்மெண்ட் வந்து அவங்க கொடுக்குற எல்லாமே கட் ஆஃப் ப்ரொசீஜர்ஸை ஃபாலோ பண்ணி தான் கொடுத்துருக்காங்க கரெக்டாக அப்படின்னு we believe. அதுதான் that is called as an assertion made by the management which has to be understood from the side of all the stakeholders and from the side of auditor also. Okay, thank you so much. I hope you would have understood the concept of cut off when it comes to income and expenditure and when it comes to asset and liabilities also. For example, நீங்கள் பேங்க் லோன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 50 crores போட்டிருக்கீங்களா, 500 crores போட்டிருக்கீங்கன்னா நிஜமாகவே மார்ச் 31 அன்னைக்கு உங்களோட லைபிலிட்டி அப்படிங்கிறது அவ்வளோதான் அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? தேங்க்யூ ஸோ மச்.